உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா இல்லையா? அப்படின்னா அதாவது நீ நல்லா இருக்கியா இல்லையா? நீ என்ன கேக்குற? நீ மலிஷ்கா கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? ஏன் நீ நார்மலா இருக்க மாட்டற? எதுக்கு அவளை மட்டம் தட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் மலிஷ்காவை மட்டன் தட்டி பேசினேனா? அதுவும் வேணும்னே. மலிஷ்காவை நான் மட்டன் தட்டி பேசினதா நீ நினைச்சேனா? நீ அப்படியே நினைச்சுக்கலாம். எனக்கு அதுல எந்த கவலையும் இல்ல. ரிஷி, நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். என்ன? தேங்க்யூன்னு. அதான் சொல்லிட்டல்ல. இல்ல, நான் அது அந்த அர்த்தத்துல. பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நானும் சொல்ல மாட்டேன். என்ன? யூ வெல்கம். நீயும் தானே சொல்லிட்ட. இல்ல நான் இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்கட்டும். அதோட நான் ஏன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்னா அது என்னது? நான் எந்த தப்பும் பண்ணல ரிஷி. இந்த மாதிரி பேசுறதுக்கு மலிஷ்கா தான் என்ன தூண்டி விட்டுருக்கா. நான் ஒன்னும் வேணும்னு அவளை மட்டும் தட்டல. அவ அர்த்தமே இல்லாம குதர்க்கமா பேசினா, அப்ப பதிலடி கொடுத்துதான் அவன். அப்படின்னா அவளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் லட்சுமி? வித்தியாசமா? அத நீ உன்னோட மனசு கிட்ட கேளு. எங்களுக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லனா மலிஷ்கா ஜெயில தான் இருந்திருப்பா. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டா. அதோட நீ இருக்கே. என்ன? நான் என்ன? உன்னை நான் கட்டி தான் வச்சிருக்கணும். அப்புறம் மலிஷ்கா என்ன எந்த பொண்ணும் உன்னை ஏறெடுத்து கூட பாத்திருக்க மாட்டா. இப்ப அது மட்டும் தான் பாக்கி. நீ இன்னும் என்ன கட்டி தான் போடல, ஆனா அதை தாண்டி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அப்படின்னா அது மலிஷ்கா முன்னாடி அளவுக்கு அதிகமா அதிகாரம் காட்டுறல்ல? ஆமா, அதிகாரம் காட்டதான் செய்வேன். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். முதல்ல உன்னோட மூச்சு இழுத்து விடு. இப்ப நான் வெறும் பேசிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நானும் தான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்ப இதெல்லாம் இப்படியே நாம நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டெல்லாம் வேண்டாம், நாம முடிச்சுக்கலாம். ரிஷி, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.